ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள் விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோடும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கன் தலைமேல் அயன்கை எடுத்தே. ஆலவனத்தமலன் நடங்கண்டு வந்த காரைக்காலம் அதன்னை பாலருந்தி உமைமுலையிற் பதிகவிதம் பல பகர்ந்த பாலன் தன்னை சூலையினைச் சிவனருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணிவாசகனை மற்ற அடியரையும் அடி வணங்குவோமே. திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே. அருள் வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராண விரிவுரை என்கிற ஞான பூஷையிலே கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரம் பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். பெரிய புராணத்திலே ஒவ்வொரு நாயன்மார்கள் வரலாறும் ஒவ்வொரு புராணம். கண்ணப்ப நாயனார் புராணம். அதனால ஒவ்வொரு நாயன்மார்கள் வரலாறும் ஒவ்வொரு புராணம். ரொம்ப அருமையான ஒரு அருள் வரலாறு. இதனை கேட்டால் பிறவியாகிய பிணி நீங்கும், திருவருள் நிறைய உண்டாகும். அப்படிப்பட்ட உயர்ந்த புராணம் நம்முடைய பெரிய புராணம். இதுல ரொம்ப பெரியவர் கண்ணப்ப நாயனார். வாளான் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லன் மாது சொன்ன சூடால் இளமை துறக்க வல்லேன் அல்லன் துண்டு செய்து நாளாரிற் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லன் நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பற்கு. பட்டினத்தார் 3 நாயன்மார்களை எடுத்து சொல்றார். அதுல திருநீலகண்ட நாயனார், சிறுத்தொண்ட நாயனார்,
கண்ணப்ப நாயனார். இவர்களைப் போல அதிசயங்கள் செய்ய முடியாது, தொண்டு செய்ய முடியாது. இப்படிப்பட்ட தொண்டர்கள் இருக்க நான் எப்படி அவனுக்கு தொண்டு செய்து அவன்கிட்ட நல்ல பேர் வாங்கிறது என்று பட்டினத்து சுவாமிகள் பேசுகிறார். வாளான் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன். திருநீலகண்ட நாயனார். தொண்டு செய்து நாளாரிற் கண் இடந்து அப்ப வல்லே நல்லன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கு என்று பரவுகிறார் நம்முடைய பட்டின சுவாமிகள். அப்படிப்பட்ட பெருந்தொண்டு செய்தவர், முற்பிறவியிலே பெருந்தவம் செய்தவர். அவர் எப்படி அருள் பெறுகிறார் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் இந்த வரலாறு பேசுகிறது. மற்ற மொழிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய தமிழ் மொழியில இப்படி தெய்வ சம்பந்தமான ஞானிகளுடைய புராணம் இருக்கின்றது நிறைய. பெரிய புராணம் தமிழிலேயே தோன்றியது. பெரிய புராணத்துக்கு முதல் நூல் திருத்தொண்டத் தொகை, வழிநூல் திருத்தொண்டர் திரு அந்தாதி, இது சார்பு நூல். அத தொகை வகை விரி அப்படின்னு சொல்லுவாங்க. திருத்தொண்டத் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி வகை நூல், இது விரி நூல். அப்படிப்பட்ட முறையில தமிழிலே தோன்றிய நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு. இவருடைய பெருமையை நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி சொல்றாருன்னா, கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் என்று எடுத்துரைக்கிறார். கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிற அந்த குறிப்பு, வரலாற்று குறிப்பு. ஒண்ணுமே படிக்காதவர், வேடர் குலத்திலே அவதாரம் பண்ணினவர். ஒண்ணுமே படிக்காதவரை கலை மலிந்த சீர் நம்பின்னு சொல்றார். என்ன காரணம் என்றால், கலை என்பது இந்த 5 கலைகள், நிவர்த்திகலை, பிரதிஷ்டாகலை, வித்யாகலை, சாந்திகலை, சாந்தி அதீதகலை. இந்த 5 கலைகளையும் கடந்தால்தான் முத்தி என்கின்ற நிலை உண்டாகும். பஞ்ச கலைகளை கடந்து. சிதம்பரத்துல ஒரு சின்ன குறிப்பு, சுவாமி நடனம் ஆடுகின்ற அந்த பஞ்சாட்சர படி இருக்குது பாருங்க, அதை பஞ்சாட்சர படி என்று சொல்லக்கூடாது. என்ன காரணம் என்றால், பஞ்சாட்சரத்தை படியாக சொல்வதில்லை ஞானிகளுடைய நூல்கள்ல, அப்படி இல்லை. படினா அதை கால் வச்சு மிதிச்சு ஏறி போகணும். அப்ப பஞ்சாட்சரம் படியாக இருக்கிறது என்பது பொருத்தமாக இல்லை. சுவாமியினுடைய திருமேனி பஞ்சாட்சரமாக இருக்கிறது, தூல பஞ்சாட்சரமாக, சூட்சும பஞ்சாட்சரமாக நடராஜ பெருமானுடைய திருமேனி இருக்கிறது. ஆனால் படி பஞ்சாட்சர படி கிடையாது. சிதம்பர மகத்துவம் அப்படிங்கிற நூல்ல எங்க தகப்பனார் எழுதியிருக்கார். அது பஞ்ச கலை. இந்த 5 கலை இருக்குது, நிவர்த்திகலை, பிரதிஷ்டாகலை, வித்யாகலை, சாந்திகலை, சாந்தி அதீதகலை. இந்த 5 படிகளாக இருக்கின்றன. ரொம்ப அருமையான ஒரு குறிப்பு, யாரும் சொல்லாத ஒரு விஷயம். அதனால இந்த 5 கலைகளையும் தாண்டி சிவபெருமான் இருக்கிறார் மேல. அப்பதான் மோட்சம் கிடைக்கும், சுவாமி அடைவது. 5 நற்கலைகள் அகற்றி என்பது திருவாத ஊரடிகள் புராணம். நிவர்த்திகலை என்பது ஆன்மாவில் இருக்கிற மலமாயா கண்மங்களை பூர்த்தி செய்வது. நிலத்தை சுத்தம் பண்றோம், அதுக்கப்புறம்தான் விதையை நடுறோம், அதான் நிவர்த்திகலை, தூய்மைப்படுத்துவது. பிரதிஷ்டாகலை, அதுல ஞானமாகிய வித்தை பதிப்பது, நிலத்துல விதை போடுற மாதிரி. வித்யாகலை, அந்த விதைத்த ஞானத்தை வளர்ப்பது, அதான் வித்யாகலை. வித்தைனாலே கல்வியை விருத்தி பண்ணுவது. அடுத்தது சாந்திகலை,
அந்த ஞானத்திலே வருகின்ற ஒரு சாந்தம். அப்புறம் சாந்தத்தையும் கடந்த ஒரு பேரானந்த நிலை இருக்குதா, சாந்தி அதீத கலைன்னு ஒண்ணு இருக்குதான். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சாந்தம் வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம், சாந்தத்தையும் கடந்த ஒரு நிலை. அது எப்படி? திறந்தோர் அந்த மந்திரமா நம்ம சொல்றோம். விபூதி மந்திரிக்கிற போது நிவர்த்தியே கலாய நமக, ஓம் பிரதிஷ்டா கலாய நமக, ஓம் வித்யா கலாய நமக, ஓம் சாந்தி கலாய நமக, ஓம் சாந்தி அதீத கலாய நமக. மலமாயா கண்மங்களை நிவர்த்தி செய்வது, ஞானத்தை ஆன்மாவிலே பிரதிஷ்டை செய்வது, அந்த ஞானத்தை விருத்தி பண்ணுவது, அதற்கு மேலே அந்த ஞானத்தினால வருகின்ற சாந்தி, சாந்தம் அடைவது, சாந்தத்துக்கு அப்புறம் வருகின்ற பேரானந்தம் சாந்தி அதீதகலை. அதையும் தாண்டி இருக்கிறாரா சுவாமி. அது எந்த எந்த இடம் எப்படின்னு சொல்ல முடியாது. சாந்தி அதீதகலையும் தாண்டி 5 கலைகளை தாண்டி சுவாமி இருக்கிறார். அப்ப இந்த 5 கலைகளையும் கடந்த, மலிந்த என்றால் கடந்த என்று பொருள் கொள்ள வேண்டும். மலிந்த என்றால் அதனையெல்லாம் கடந்த கடந்த கண்ணப்ப நாயனார் அவருடைய ஞானத்தையும் அவருடைய தன்மையையும் அப்படிதான் சொல்ல வேணும். அவருடைய ஞானத்தையும் அவருடைய தன்மை, அவர் இருந்த நிலையையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படி ஒரு வரியில காட்டுகிறார். சுந்தரர் ஒரு வரியில பாடினாரு, நம்பியாண்டார் நம்பிகள் 4 வரியில பாடினாரு, சேக்கிழார் அதை கதை காவியமாக பாடல்களாக பாடுகிறார். அப்ப சுருக்கமா சொல்லும் போது அதுல முக்கியமான குறிப்பை எடுத்து சொல்றார் சுந்தரமூர்த்தி சுவாமி. கலை மலிந்த சீர் நம்பி. சீர் நம்பி என்றால் பெருமை பொருந்திய, சீர்னா பெருமை, நம்பி என்றால் ஆடவரிலே சிறந்த, ஆடவர்களிலே சிறந்தவர்களுக்கு நம்பி, பெண்களிலே சிறந்தவர்களுக்கு நங்கை என்று பேர். அப்படி உயர்ந்த நம்பியா இருக்கிற 3 அடைமொழி கொடுக்கிறார். கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியே. இது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவாக்கு. நிலத்தில் திகழ் திரு காலத்தியார் திரு நெற்றியின் மேல் நலத்திற் பொலிதரு கண்ணீர் குருதி கண்டு உள் நடுங்கி வலத்திற் கடுங்கணையால் தன் மலர்கண் இடந்து அப்பினான் குலத்திற்கராதன் நம் கண்ணப்பனாம் என்று கூறுவரே. இது திருத்தொண்டர் திரு அந்தாதி. கிராதர்னா வேடர். கடுங்கணையால் தன் மலர்கண் இடந்து அப்பினான் குலத்திற்கராதன் கண்ணப்பனாம் என்று கூறுவரே என்று நம்பியாண்டார் நம்பிகள் கொஞ்சம் விரித்து பாடுகிறார். அதன் பிறகு நம்முடைய சேக்கிழார் பெருமான் வரலாற்றை தொடங்குகிறார். எப்படி தொடங்குகிறார்னா, மேவலரு புறங்கள் செற்ற விடையவரு வேதவாய்மை காவலரு திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்பரு நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகி நின்ற பூவலர் வாவி சோலை சூழ்ந்த பொத்தப்பினாடு. அவர் அவதாரம் பண்ணின ஊர். மேவலர் புறங்கள் செற்ற விடையவர் வேத வாய்மை காவலர் திருக்காலத்தி. மேவலர் புறங்கள் செற்ற என்றால் திரிபுரங்களை எல்லாம் அழித்த. திரிபுரங்கள் 3. அந்த 3 திரிபுரத்து அசுரர்கள் கமலாட்சன், தாருகாட்சன், வித்யுன்மாலி. இவங்க தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, வெண்கலக்கோட்டை, இப்படி 3 கோட்டைகளை வைத்து கொண்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கோட்டை வானத்துல பறக்குமா. திரிபுரம், திரிகின்ற புறம், அப்புறம் திரிபுரம், 3 புறங்கள். அதனால தேவர்கள் எல்லாரும் சுவாமி கிட்ட போய் முறையிட்டார்கள். சிவபெருமான் அந்த திரிபுரத்தை சங்காரம் பண்றதுக்காக வந்தார். தேர்ல வந்தார். தேர் அச்சு முறிஞ்சு போச்சு. அப்புறம் திரிபுரத்தை பார்த்து சிரிச்சார். திரிபுரம் எரிஞ்சு போச்சு. திரிபுரத்தை பார்த்து அப்படி லேசா புன்னகை செய்தார். அப்படின்னார். சாம்பலா போச்சு எல்லாம்.
ஆனா அதுல 3 பேரை மட்டும் காப்பாத்திட்டார். 3 பேர்த்த, அவ்வளவு பெரிய கூட்டத்துல 3 பேர்த்த மட்டும் காப்பாத்தினாரு. என்ன காரணம் என்றால் 3 பேரும் சிவபூஷையை விடாது செய்ததுனால. பூஜை எல்லாரும் விட்டுட்டாங்க, இந்த 3 பேரும் விடாது பூஜை பண்ணதுனால இந்த 3 பேர்த்தையும் காப்பாத்திட்டார். அதுல 2 பேரை தான் வாயிற்காவலராக வச்சிருக்காரு. ஒருத்தர் குடமுழா வாசிக்கிறதுக்காக, குடமுழா. மொத்தம் 3 பேர். உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தீவர இளமுலை பங்கனுக்கு உந்தீவர என்பது திருவுந்தியார் திருவாசகம். அப்படி அந்த புறங்கள் செற்ற விடையவர் யாரு? சிவபெருமான். வேத வாய்மை காவலர். வேதத்தை வேதத்திலே சொல்லப்பட்ட அறங்களை அவ்வப்போது நிலைநாட்டுவார். காப்பது சிவபெருமானுடைய முக்கியமான கடமை. சட்டத்தை காப்பது அரசனுடைய கடமை. வேதத்தில் இருக்கிற சட்டத்தை வேதம் நமக்கு சட்ட நூல், வேதத்தை காப்பது சிவபெருமானுடைய கடமை. அதனாலே வேத விதிப்படி நடக்க வேண்டும். அதிலிருந்து முரண்பட்டு நடந்தால் அதுக்கு சுவாமி என்ன பண்ணுவாரு? திருத்தி ஆட்கொள்ளுவார், தண்டிப்பார். வேதத்தில் இருக்கிற முறைகளை மாற்றினாலும், வேதத்திலே சொல்லப்பட்ட நெறிகளிலிருந்து பிறழ்ந்தாலும் அதுக்கு தண்டனை கொடுப்பார். அதே போல ஆகமத்திலே சொல்லப்பட்ட நெறிகளிலிருந்து பிறழ்ந்தாலும், பூசை முறைகள்லாம் ஆகமப்படி நடக்குது, அதிலிருந்து முறை தெரிந்தாலும் சுவாமி அதுக்கு தண்டனை கொடுப்பார். எப்படி அரசாங்க சட்டத்துல நம்ம மாறி நடந்தால் அரசன் தண்டிக்கிறான், அது போல. அதனால வேத வாய்மை காவலர் அப்படின்னார். வேத வாய்மை காவலர். திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்ப அந்த திருக்காலத்தி பதி, அந்த சுவாமி வீற்றிருக்கிற அந்த தலமானது திருக்காலத்தி என்கின்ற ஸ்தலம் இருக்கிறது. அது எவ்வளவோ கோடி காலமா இருக்கக்கூடிய ஸ்தலம் திருக்காலத்தி. காளகஸ்தின்னு சொல்றாங்கல்ல, அந்த திருக்காலத்தில காளன் என்கின்ற ஒரு பாம்பு, அஸ்தி என்கின்ற யானை பூஷை பண்ணினதுனால திருக்காலத்தி என்று பேர். காளஹஸ்தி, தமிழ்ல காலத்தி என்று பேர், திருக்காலத்தி. அங்கே ஞானசம்பந்தர் பாடுகிறார். அப்பர் பெருமான் இந்த தேவாரங்கள் உண்டு. ஞானசம்பந்தர் அங்கே தேவாரம் பாடினார். சந்தமாரகிலோடு சாதிதே கம்மரம், சந்தமாரகிலோடு சாதிதே கம்மரம், உந்து மாமுகலியின் கரைதனில் உமையுடும் மந்தமார்புளில் திரு மல்குவன் காலத்தி, எந்த யாரிணையடி என் மன துள்ளவே, எந்த யார் இணையடி என் மன துள்ளவே. இன்னும் நிறைய தேவாரங்கள் இருக்கு. நல்ல அருமையான சந்தத்திலே பாடுறார் ஞானசம்பந்தர். அவருக்கு என்ன சந்தம், காசா பணமா? கடல் மடை திறந்த வெள்ளம் போல வருது. அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் திருக்காலத்தி. வாயுஸ்தலம். திருவாரூர் மண்ணு, திருவானைக்கா தண்ணீர், திருவண்ணாமலை நெருப்பு. திருவண்ணாமலை அந்த பகுதிக்குள்ள பசுமாடு கன்று ஈன்றால் கன்று குட்டி சிவப்பா இருக்குமா, சிவலையா இருக்கு. அக்னிஸ்தலம் என்பதனால அதுக்கு அடையாளமா இன்றைக்கும் அப்படி இருக்குதுங்கிறாங்க. காற்று ஸ்தலம் நம்முடைய திருக்காலத்தி. அந்த இடத்துல விளக்கு அசையும். வெளியில காற்று இல்லாமலேயே கருவறையில அந்த தீபம் அசையுதான். அதனால அது வாயு ஸ்தலம் என்று பேர். அதுல சிலந்தியினுடைய அடையாளம், சர்ப்பத்தினுடைய அடையாளம் தான் இருக்கு. பாம்பு, காலத்தினுடைய, காலம் என்ற பாம்பின் அடையாளம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சிவலிங்கம் இருக்கிற ஸ்தலம். அதனுடைய காலம் இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பழமையான ஸ்தலம். அத்தகைய காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்பர். காலத்தி மலை இருக்கிற ஸ்தலம்.
அந்த நாட்டுக்கே கண்ணப்பர் திருநாடு என்று பேர். திருக்காலத்தி, அதுல கண்ணப்பர் திருநாடு. கண்ணப்பர் திருநாடு. கண்ணப்பர் அங்கே வாழ்ந்து அருள் பெற்றபடினால அந்த ஊருக்கு கண்ணப்பர் திருநாடு என்று பேர். நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகி நின்ற நாவலர்கள் என்கின்ற கவிவாணர்கள் புகழ்ந்து போற்றுகின்ற வளம் பொருந்திய பூவலர் வாவி சோலை சூழ்ந்த பொத்தப்பி நாடு. நல்ல சோலைகள் நிரம்பி இருக்கின்ற பொத்தப்பி நாடு கண்ணப்பர் திருநாடு. அதுல இவர் அவதாரம் பண்ணது பொத்தப்பி நாடு என்று சொல்லப்படும். அந்த நாட்டுக்கே பொத்தப்பி நாடு என்று பேர். என்ன காரணம் என்றால் கண்ணை பொத்து அப்பினதுனாலே பொத்தப்பி நாடு. அப்படிப்பட்ட நாடு. அதுல இத்திரு நாடு தன்னில் இவர் திருப்பதி யாது எண்ணில். அந்த நாட்டுக்கு அடைமொழி திருநாடுன்னாரு. அப்புறம் அவர் ஊரை சொல்ற போது இவர் திருப்பதி அப்படிங்கிறார். ஞானிகள் அவதாரம் பண்ணின ஊரை திரு என்கின்ற அடைமொழியினாலே சிறப்பிப்பது தமிழ் மரபு. அது சொல்ற. இத்திரு நாடு தன்னில் இவர் திருப்பதி யாது எண்ணில் நித்தில அறிவிச்சாரல் நீள்வரை சூழ்ந்த பாங்கர் மத்தவன் களிற்று கோட்டு வன் தொடர் வேலி கோலி ஒத்த பேர் அரணம் சூழ்ந்த முதுபதி உடுப்பூராகும். அந்த இவருடைய நாடு கண்ணப்பர் திருநாடு, பொத்தப்பி நாடு. அதுல ஊர் என்ன ஊர்னா உடுப்பூர்னு பேர். உடுப்பூர், உடும்பு வாழ்கின்ற ஊர், அதனால உடுப்பூர். அதிகமா மிருகங்கள் இருக்கிற அந்த பேரை வச்சு வைக்கிற வழக்கம். இந்த மரபு ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய மரபு. இவர் சேக்கிழார் அந்த பகுதியெல்லாம் போயிருப்பாரா என்னன்னு தெரியல. இவர் ஞான திருஷ்டியில அந்த வரலாற்றை எழுதுகிறார். வேடர் குலம் எப்படி இருக்கும், வேடர் வாழ்கின்ற ஊர் எப்படி இருக்கும், அங்க பேர் எப்படி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவர் ஞானத்தால உணர்ந்து எழுதுகிறார். உடுப்பூர், அங்கே மலை இருப்பதனால அருவி. அந்த அருவியிலே யானை தந்தங்கள் வருகின்றன. முத்துக்கள் முத்துக்கள் போன்ற அருவி கொட்டுகின்ற அந்த மலைப்பகுதியில யானை தந்தங்களாலே வேலி கட்டியிருக்காங்களாம். ஊருக்கு வேலி வேணும் இல்லையா, அந்த வேலி இல்லைன்னா அது பாதுகாப்பு குறைவு. அப்படிப்பட்ட வேலி எதுல அமைச்சிருக்காங்கன்னா யானை தந்தங்களாலே வேலி அமைச்சிருக்காங்களாம். யானை தந்தங்களை நட்டு வன் தொடர் வேலி கோலி ஒத்த பேர அரணம் சூழ்ந்த நல்ல பாதுகாப்பு பொருந்திய உடுப்பூர், முதுபதி உடுப்பூர் ஆகும். அந்த ஊர்ல குன்றவர் அதனில் வாழ்வார். குன்றவர் அதனில் வாழ்வார்னா அந்த ஊர்ல வேடர்கள் வாழ்வாங்க. வேடர்கள் குறிஞ்சி நிலம் என்றும் சொல்வது. தமிழிலே குறிஞ்சி நிலம், குறவர்கள், வேடர்கள், பழைய தமிழ் குறவர்கள். குன்றவர் அதனில் வாழ்வார். கொடுஞ்செவி ஞமலி யார்த்த வன்றிரல் விளவின் கோட்டு வார்வலை மருங்கு தூங்க. அங்க வீட்டுக்கு நாய்கள் பாதுகாவலா இருக்கும். வளைந்த செவியை உடைய நாய்கள். ஞமலின நாய், அது பாதுகாப்பா இருக்கும். விளவின் கோட்டு வார்வலை, அங்கே மிருகங்களை பிடிப்பதற்காக அங்கங்க வலையை கட்டி வச்சிருப்பாங்க. வலை. அது விளவின் கோடு அப்படிங்கிறது விழா மரத்துல தொங்க விட்டுருப்பாங்களாம். விளவின் கோடு. பன்றியும் புலியும் எங்கும் கடமையும் மானின் பார்வை அன்றியும் பாறை முன்றில் ஐவனம் உணங்கும் எங்கும். அங்கங்கே பன்றிகள், புலி, எண்கு என்றால் கரடி, கடமை, மான், இவற்றினுடைய இந்த மிருகங்கள்லாம் வளர்ப்பாங்க. வீட்டுல அதிகமா வளர்க்க மாட்டாங்க. அந்த மிருகங்களை பிடிப்பதற்காக பார்வை மிருகங்கள் என்று பழக்கப்படுத்தி வச்சிருப்பாங்க. அவற்றை வீட்டுல கட்டி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த மான் ஒரு பக்கம் கட்டி இருக்கும், ஒரு பக்கம் கடமை என்கின்ற இன்னொரு மான்,
எண்கு என்கின்ற கரடி, அதுக்கப்புறம் புலி, பன்றி இதெல்லாம் கட்டி வச்சிருப்பான். இதெல்லாம் இருக்கும். வேட்டையாடுகிற போது இந்த மிருகங்களை கொண்டு போய் அந்த காட்டுல ஒரு இடத்துல கட்டி வைப்பாங்க. அப்படி கட்டி வச்சு மற்ற இப்ப மானை பிடிக்கணும்னு சொல்லும், மானை பிடிக்கணும்னா மானை அந்த இடத்துல கட்டி வைப்பாங்க. அதை சுத்தி வலை போட்டிருப்பாங்க. இந்த மானை தேடி மற்ற மான்கள் வரும், அந்த வலையில மாட்டிக்கும். இதுக்கு பார்வை மிருகம் என்று பேர். பார்வை மிருகம் என்று பேர். இப்படி ஒரு முறை இருக்கு. மிருகங்களை வேட்டையாடுவதில் மிருகத்தை காட்டி மிருகத்தை பிடிப்பது, மானை காட்டி மானை பிடிப்பது. அது சைவ சித்தாந்தத்துல சிவபெருமான அப்படி பண்றாராம். அவரும் ஒரு வேடர் தானே. என்ன பண்றாராம், மானுடர்களாகிய நம்மை பிடிப்பதற்கு அவரும் மானுடர் போல மறைஞ்சு வர்றாராம், குருவா வர்றாராம். இப்ப குருநாதர் எப்படி வர்றாரு, மனித வடிவத்துல வர்றார். மனிதர்களாகிய நம்மை பிடிப்பதற்கு அவன் எப்படி வர்றான், மனிதராகவே வர்றான். அதான் பார்வை மிருகம். இல்லைன்னா நம்மளை பிடிக்க முடியுமா, அந்த மிருகத்தை கூட பிடிச்சிடலாம். நாம அடங்குவோமான்னு. அதனால பெருமான் என்ன பண்ணுகிறார், மானை காட்டி மானை பிடிப்பது போல மானுட சரீரம் மனிதரை காட்டி மனிதரை பிடிக்கிறார். அப்ப குருநாதர் என்பவர் குரு என்கின்ற ஸ்தானம் சிவபெருமானாலே அமைக்கப்பட்ட அந்த ஸ்தானம். அந்த குருவுக்குள்ளே அவர் இருந்து நம்மளை ஆட்கொள்ளுகிறார். அத சித்தாந்தத்திலே உமாபதி சிவாச்சாரியார் பார்வையென மாக்களை முன் பற்றி பிடித்தற்கு போர்வையென காணார் புவி. குரு என்பவர் சிவபெருமானுடைய வடிவம் அது பார்வை மிருகம் போல. வடிவம் மானுட போர்வை தாங்கி வருகிறார், போர்வை தாங்கி வருகிறார். குருவானது சிவபெருமான் மானுடம் என்கின்ற போர்வை தாங்கி வருகிறார். எழில்கொள் மானுடமாகியும் என்பது திருவாசகம். அதனால அப்படிப்பட்ட மிருகங்கள் அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பார்வை மிருகங்கள். பன்றியும் அன்றியும் பாறை முன்றில் ஐவனம் மலை நெல், அங்கே விளைகிற நெல் மலை நெல், அது பாறையில காய வச்சிருப்பாங்க. மலை நெல் ஐவனம் என்று பேர். உணங்கும் எங்கும் வன்புலி குருளையோடும் வயக்கரி கன்றினோடும், வன்புலி குருளையோடும், குருளைனா புலி குருளை, புலிக்குட்டிகள், வயக்கரி கன்றினோடும் யானை குட்டிகள், புன்றலை சிறார் மகார் சிறு மகார்கள் புரிந்துடன் ஆடல் அன்றி அன்புறு காதல் கூற அணையுமான் பிணைகளோடும் இன்புற மருவியாடும் எயிற்றியர் மகளிரெங்கும். சிறுவர்கள் இருக்கிறாங்க பார், சின்ன குழந்தைகள், அதுல புலிக்குட்டிகளோடும் யானை கன்றுகளோடும் அந்த குழந்தைகள் விளையாடுமா. விளையாடுறது இப்ப நம்ம வீட்டுல பூனை குட்டி வச்சிருக்கிறோம், அது மாதிரி நாய்க்குட்டிகள் இருக்கு. அதுவே அதிகபட்சம் விளையாடுற பிராணிகள் அல்ல, வளர்ப்பு பிராணிகள். பழங்காலத்துல கிளிகள் பூவைகள் இவைகளை வளர்த்து அதனோடு விளையாடுவாங்க. இது இவங்க என்ன பண்ணுவாங்களாம், விளையாடுறதுக்கு புலி குருளை, யானை கன்று, இதை வச்சு ஆண் பிள்ளைகள் விளையாடுமா. பெண் குழந்தைகள் எதை வச்சு விளையாடுறாங்கன்னா மான் கன்றுகள், மான் குட்டிகளை வச்சு விளையாடுறாங்க. அவங்க அப்படி விளையாடுறாங்க. இது அந்த பக்கம் விளையாடுகின்ற பொழுதுபோக்கு. இப்படி நிறைய வருணிக்கிறார். வெம்படை தருகன் வெஞ்சொல் வேட்டுவர் கூட்டந்தோறும், கடுமையான படைகள் வச்சிருப்பாங்க, வெல் படை. தருகன் வெஞ்சொல், அவங்க பார்வையெல்லாம் சாந்தமான பார்வை இருக்காது, கொடூரமான பார்வை இருக்கும். இப்படி பார்க்கிற போது ஏன்னா அந்த மிருகங்களோடு பழகி வேட்டையாடுவதற்கு, தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு அப்படியான சூழல். அவங்க எந்த நேரமும் ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது, அலர்ட் அப்படி இருக்கிறாங்க. பேச்சு எப்படின்னா வெஞ்சொல், கடுமையான சொல். வெஞ்சொல், வெஞ்சொல்னா வெஞ்சொற் பேசும் வேடர் மடவாள் இதன அதுவேரி அஞ்சொற் கிளிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாறு மஞ்சை போழ்ந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார் நஞ்சை கண்டத்து அடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும். விஷத்தை சாப்பிட்டான், ஆலகால விஷம், அதுவும் அவருக்கு நன்மையா போச்சு.
திருவண்ணாமலையில் இருக்கிற வேடர்கள் பரன்கட்டி திணை முதலான அந்த பயிர்களை பாதுகாக்கிறாங்க. அப்படி பாதுகாக்கிற போது அந்த மடவார்கள் வெம்மையான சொற்களை பேசுவாங்களா அந்த பெண்கள் கடுமையா. அவங்க இதனம் என்கின்ற பரன் மேல ஏறி கிளிகளை ஓட்டுகிறார்கள். கிளிகளை ஓட்டும் போது அவங்க அந்த குரல் எழுப்புறாங்க, ஹாய் ஓய் அப்படின்னு சத்தம் போட்டு அந்த கிளிகளை ஓட்டுறாங்களாம். அதை அப்படியே பாடல்ல கொண்டு வர்றாரு ஞானசம்பந்தர். வெஞ்சோர் பேசும் வேடரு மடவாள் இதனம் அது ஏறி அஞ்சோர் கிளிகள் ஆயோ என்னும் அண்ணா மலையாரே. எப்படி இந்த பாட்டு பாருங்க. அந்த வேடர் மடவார்கள் அந்த திணை காக்கிற முறையை அப்படியே கொண்டு வர்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த இதுலயே சொல்றாரு திருக்காலத்து, ஏனமிழ மானினோடு கிள்ளை தினை கொள்ள எழிலார் கவனினால் காணவர்தம் மாமகளிரு கனகமணி விலகு காலத்தி மலையே. திருக்காலத்தில் இருக்கிற அந்த வேடர்கள் அந்த திணையை காக்கிற முறைய சொல்றாரு. எப்படின்னா, திணை காக்கிற போது இந்த கவன்கல் இருக்கும். கவன்கல் பார்த்துருக்கிறீங்களா? நீங்க சின்ன பிள்ளைல பார்த்துருக்கலாம், இப்ப பார்க்க வாய்ப்பு குறை. அந்த கவன்கல்லுல கவன்ல கல் வச்சு அப்படி நன்றாக சுழற்றி எரிஞ்சா ரொம்ப தூரம் போகும். இவங்க என்ன பண்றாங்களா, அந்த காலத்தி மலையில இருக்கிற அந்த வேட்டுவ பெண்கள் அதுல தங்க காசு, தங்க கட்டிகள், அதோட நவரத்னம், மாணிக்கம், மரகதம் முதலான நவரத்ன கற்களை வச்சு கவன்கள்ல வச்சு அந்த கிளிகளை ஓட்டுறாங்களாம். ஏனமிழ மானினோடு கிள்ளை, கிள்ளைனா கிளி, கிள்ளை திணை கொள்ள எழிலார் கவனினால் காணவர்தம் மாமகளிரு கனகமணி விலகு. கனகமணினா தங்கம், கனகம்னா தங்கம், மணினா மரகதம் முதலான ருத்தினங்கள். காணவர்தம் மாமகளிர் கனகமணி விலகு காலத்தி மலையே.